ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அனார்கலிக்கு மேலே டாப் செக்ஷன் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான். நார்மலாக டாப் செக்ஷன் வந்து ஒரு சிம்பிள் மெத்தடில் வந்து நான் சொல்லி தர போகிறேன். ஸோ பிகினர்ஸ்க்கு எல்லாமே இது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம ஒரு லைனிங் கிளாத்தை வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, அது வந்து மேலே டாப் செக்ஷனுக்கு வந்து டபுளாக ஃபோல்டு பண்ணணும். அதாவது இந்த மேலே இருக்கிற கரை பகுதியும் சேர்த்து வச்சிடணும். அது மாதிரி இந்த பிரிந்து வர பகுதியை சேர்த்து வச்சிடணும். இதை ஒன்று போல் சரியாக இந்த மாதிரி, ஓகேவா? இந்த மாதிரி டபுளாக ஃபோல்டு பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணி போட்டுட்டு நமக்கு அனார்கலி லென்த்து, அதாவது நம்மளோட ஷோல்டர்லேருந்து கீழே ஹிப் வரைக்கும் என்ன லென்த் அப்படிங்கிறத நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுக்கணும், ஓகேவா? இப்போ கரெக்டாக என்னோட மெஷர்மெண்ட்டை தான் நான் வந்து மார்க் பண்ணுறேன். என்னோட ஷோல்டர்லேருந்து ஹிப் சைஸுக்கு வந்து என்ன மெஷர்மெண்ட் அப்படின்னா கரெக்டாக 13.5. எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஸ்டிச்சஸ்க்காக 1.5 இன்ச் ஆட் பண்ணணும். அப்போது 1.5 இன்ச் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு கரெக்டாக 15 வரும். அதே மாதிரியே நம்மளுடைய ஆப்போசிட் சைடு நம்ம எந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோமோ அதுக்கு ஆப்போசிட் சைட்லையுமே அந்த 15 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணணும். அதுக்கப்புறமா மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம எந்த இடத்துல அந்த மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணியிருக்கோமோ அதுக்கு முன்னாடி உள்ள கிளாத்தை அதுக்கு மேலே அப்படியே ஆப்போசிட்டாக போடணும். இந்த மாதிரி கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட்டை வச்சு இப்படி ஆப்போசிட்டாக போடணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆப்போசிட்டாக போட்டதுக்கப்புறமா என்னோட மெஷர்மெண்ட்டு, அதாவது என்னோட ஷோல்டர் அளவு, என்னோட ஹிப் சைஸ் அளவு எல்லாமே நம்ம வந்து கரெக்டாக மார்க் பண்ண போகிறோம். உங்களோட இன்ச் டேப்பில் இந்த மாதிரி பெருசாக கொடுத்துருக்கிறது தான் இன்ச்சு, இந்த மாதிரி குட்டியாக கொடுத்துருக்கிறது வந்து பாயிண்ட்டுன்னு சொல்லி நம்ம மெஷர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, மேலே கரெக்டாக நம்ம அந்த பாயிண்ட்டில் மேலே வச்சு 2 இன்ச்சு நார்மலாகவே ஒரு லீனாக இருக்கிறவங்களுக்கு நம்ம 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து 3 இன்ச்சு கூட மார்க் பண்ணிக்கலாம். நார்மலாக லீனாக இருக்கிறவங்களுக்கு நம்ம 3 இன்ச் மார்க் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ நமக்கு அந்த கழுத்தெல்லாம் விரிஞ்சு போயிடும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு நார்மலாக 2.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஷோல்டர் வந்து உங்களுக்காக இருக்கட்டும், உங்களோட கஸ்டமர்ஸுக்காக இருக்கட்டும், யாருக்காக இருந்தாலும் அவங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி 2.5 வச்சா நல்லா இருக்குமா, 3 வச்சா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம சஜஷன் கேட்டுக்கிடணும். இப்போ எனக்கு வந்து கரெக்டாக நார்மலாக 2.5 இன்ச் இருந்தால் தான் எனக்கு கம்ஃபர்டபுள். ஸோ அதனால் நான் நெக்ஸ்ட்டு ஷோல்டருமே 2.5 இன்ச் ஆட் பண்ணி எக்ஸ்ட்ரா 1 இன்ச் விடணும். எதுக்கு அப்படின்னா ஸ்டிச்சிங்காக நம்ம வந்து 1 இன்ச் ஆட் பண்ணணும், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரண்ட் நெக்கில் என்ன மெஷர்மெண்ட்டோ அதை நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் நெக்கில் அந்த கரெக்டாக அந்த ஷோல்டர் அந்த மார்க் பண்ண ப்ளேஸில் வச்சு கரெக்டாக இப்போ எனக்கு வந்து ஒரு 5 எனக்கு வந்து ரொம்ப நெக் வந்து இறங்கி போடுறதுல விருப்பம் இல்லை. ஸோ அதனால் நான் நார்மலாக 5 வைக்கலான்னு இருக்கேன். 5 வச்சு நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு அரேஞ்ச் ஆட் பண்ணணும். எதுக்கு அப்படின்னா மேலே ஷோல்டருக்கு அரேஞ்சு நமக்கு போகும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா 5 வச்சோன்னா 5.5 ஆக்கணும், 6 வச்சோன்னா 6 ஆக்கணும், எக்ஸ்ட்ரா ஒரு அரேஞ்சு ஆட் பண்ணணும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் கரெக்டாக மார்க் பண்ணும்போது 2.5 இருக்கா இல்லை 2.5 விட சின்னதாக இருக்கா அப்படிங்கிறத கரெக்டாக நம்ம மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு லாங் ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி லைன் போட்டு விட்டுக்கிறாங்க. எதுக்காக லாங் ஸ்கேல் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஸ்ட்ரைட் லைன் விழும். இன்ச் ஸ்டெப் வச்சு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க இன்ச் ஸ்டெப் வச்சு நீட்டாக போட்டுருவாங்க. ஸோ பிகினர்ஸாக இருக்கிறவங்க கண்டிப்பாக லாங் ஸ்கேல் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ட்ரைட் லைனாக போடுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆம்கோல். இப்போ நார்மலாக ஒரு ஷார்ட் ஃபார்மேட்டு, நல்லா லீனாக இருக்கிறாங்க, ரொம்ப ஒன்றும் ஃபேட்டாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக 5.6 போதும், ஓகேவா? ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறாங்க அவங்களுக்கு அப்படின்னா நம்ம 7 வரைக்குமே ஆம்கோல் வைக்கலாம். ஸோ லீனாக இருக்கிறவங்களுமே 7 வைக்கலாம். 7 வச்சா என்ன ஆகும் அப்படின்னா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ சில நேரம் நம்ம சில ட்ரெஸ் போடும்போது நமக்கு அந்த ஆம்கோல் வந்து ரொம்ப சின்னதாக வச்சுருந்தாங்கன்னா நமக்கு ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம 7 வரைக்குமே வச்சுக்கலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து 7 தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து நார்மலாக 7 வச்சா தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து 7 தான் வைப்பேன். ஸோ 7 வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் ஒரு அப்படியே லாங் ஸ்கேல் வச்சு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ஃப்ரண்ட் நெக்கோட இதில் வந்து நம்ம 1 இன்ச்சில் ஒரு டாட் வச்சு இப்போ நமக்கு என்ன நெக் வேணுமோ அதை வரைஞ்சிக்கலாம். ரவுண்ட் நெக் அப்படின்னா நம்ம ரவுண்ட் நெக் வரைஞ்சிக்கலாம். இல்லை எனக்கு வந்து பேன் நெக் வேணும்னா இதை அப்படியே கட் பண்ணி பேன் நெக் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வேறு ஏதாவது மாடல் கழுத்து வேணும் அப்படின்னாலும் நம்ம அந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து நார்மலாக ரவுண்ட் நெக் ஓகே அப்படின்னு தோணுது. ஸோ அதனால் நான் ரவுண்ட் நெக் வந்து வரைகிறேன். நெக்ஸ்ட்டு ஆம்கோல்லையும் வந்து கரெக்டாக 1.5 இன்ச்சுக்கு ஒரு டாட் வச்சுட்டு நம்ம இங்கேருந்து ஒரு கர்வ் வரையணும்.
பிகினர்ஸாக இருக்கிறவங்க எனக்கு கர்வ் வரைகிறது வந்து ப்ராப்ளம், எனக்கு கரெக்டாக அந்த வந்து கர்வ் வர மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் வந்து கர்வ் வரைகிறதுக்குனே வந்து ஆம்கோல் ஸ்கேல் உண்டு. ஸோ நம்ம அதை கூட வாங்கி நம்ம வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு மேலேருந்து, அதாவது மேலேருந்து மீன்ஸ் நம்மளோட ஷோல்டர்லேருந்து ஹிப் வரைக்கும் எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுத்தோம்? 13.5. அப்போது எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு தையலுக்காக ஆட் பண்ணோம். ஓகேவா? இதான் நம்மளோட அளவு. இப்போ அதில் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுறணும். ஓகேவா? இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கிளாத்து, இதை நம்ம வெட்டி விட்டுக்கலாம். ஸ்ட்ரைட் லைன் போட்டதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம 3 மெஷர்மெண்ட் எடுக்கணும். செஸ்ட்டோட அளவு, ஃபஸ்ட்டோட அளவு, வெஸ்ட்டோட அளவு 3 மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஓகேவா? இப்போ எனக்கு செஸ்ட்டோட அளவு அப்படின்னா 30, அதுக்கப்புறமா பஸ்ட்டோட அளவு 32, அப்புறமா வெஸ்ட்டோட அளவு 32 வருது. ஓகேவா? இப்போது இதை நம்ம எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இன்ஸ்டாப் எடுத்து, இப்போ எனக்கு வெஸ்ட்டோட அளவு வந்து 32 அப்படிங்கிற பட்சத்தில் 32 நம்ம 4 இது பண்ணணும். இது ஒரு சிம்பிள் மெத்தடு. இன்ஸ்டாப்பை இந்த மாதிரி நீங்கள் வந்து 2 போட்டுக்கலாம். ஓகேவா? 2 போட்டுட்டா அப்போ 32ல் பாதி 16. இப்போ அதையும் ஒரு ஃபோல்ட் பண்ணணும் 4. இப்போ 16ல் பாதி 8. ஓகேவா? இப்போ வெஸ்ட்டோட அளவு நமக்கு கிடச்சிருச்சா? அப்போ வெஸ்ட்டோட அளவு இப்போ எவ்வளோன்னா 8. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மேலே பஸ்ட்டோட அளவு எனக்கு 32 தான் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் பண்ண மாதிரி தான் 8. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு இந்த ஆம்கோல், ஃப்ரண்ட் நெக்கு எல்லாமே மார்க் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட செஸ்ட்டோட அளவு, பஸ்ட்டோட அளவு, வெஸ்ட்டோட அளவு நம்ம மார்க் பண்ண போகிறோம். சரியா? இப்போ எனக்கு என்னோட செஸ்ட்டோட அளவு வந்து 33. அதை வந்து நம்ம எப்படி நம்ம கால்குலேட் பண்ணி அதை 4 ஃபோல்ட் பண்ணும்போது எப்படி நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம அதை மார்க் பண்ணணும் அப்படின்னா, இன்ஸ்டாப்பை இந்த மாதிரி எடுத்துகிட்டு, இப்போ எனக்கு 33 அப்படின்னா இன்ஸ்டாப்பை இந்த மாதிரி வச்சுக்கணும். ஓகேவா? 2ஆம் அடிச்சு கரெக்டாக 33ல் வச்சுட்டு 33ல் பாதி எவ்வளோ அப்படின்னா 16.5. ஓகேவா? இப்போ அதையும் இன்னொரு ஃபோல்டை மடிக்கணும். 16.5 அப்படின்னா 8.25 வருது. ஓகேவா? ஸோ நம்ம 8.25 வருதுனால நம்ம ஒரு 8.5 வச்சுப்போம். ஓகேவா? அப்போ கரெக்டாக இந்த பாயிண்டில் வச்சு 8.5ல் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எனக்கு பஸ்ஸோட அளவு 32 அதே மாதிரி ஒரு ஆஃபாக எடுத்துகிட்டு, அதுக்கப்புறமா 32னா 16 வருது. 16ல் பாதி எவ்வளோன்னு பார்க்கணும். 16ல் பாதி 8. அதையும் இந்த மாதிரி இதில் ஒரு டாட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எனக்கு வெஸ்ட்டோட அளவும் 32 தான். அப்போ அதை நம்ம ஆல்ரெடி பஸ்ட்டுக்கு நம்ம அளந்த மாதிரியே இதில் 8 மார்க் பண்ணிக்கலாம். இப்போது சீம் அலவன்ஸ் அப்படின்னா எக்ஸ்ட்ரா தையலுக்காக 2.5 இன்ச் நம்ம ஆட் பண்ணுவோம். நார்மலாக நம்மளோட கஸ்டமர்ஸாக இருக்கட்டும், நமக்காக இருந்தாலும் நம்ம நார்மலாக 2.5 இன்ச் இல்லை 3 இன்ச் நம்ம ஆட் பண்ணுவோம். நார்மலாக 2.5 இன்ச் ஆட் பண்ணாலே போதும். எதுக்காக 2.5 இன்ச் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ தான் அவங்க வந்து கொஞ்சம் இந்த ட்ரெஸ் அவங்க கொஞ்சம் வெயிட் போட்டாலும் இந்த ட்ரெஸ் லைஃப் லாங் போடுற மாதிரி இருக்கணும். அதை பிரித்து ரீயூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா 2.5 இன்ச் ஆட் பண்ணுவோம். இப்போ சில பேர் 1.5 இன்ச் 1 இன்ச்லாம் ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் வெயிட் போட்டுட்டு அந்த ட்ரெஸ்ஸை வந்து அவங்க ரீயூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் ஆகிற மாதிரி எக்ஸ்ட்ரா 2.5 இன்ச் கரெக்டாக மார்க் பண்ணணும். இந்த பாயிண்ட்லேயே வச்சுட்டு 2.5 இன்ச்சு, அதே மாதிரி இதுலையும் 2.5 இன்ச்சு, அதே மாதிரி இதுலையும் 2.5 இன்ச்சு. இப்போது இந்த இதில் இருந்து நம்ம என்ன பண்ணணும்? சைடாக கிராஸாக ஒரு கோடு, அதே மாதிரி இங்கேருந்தும் கிராஸாக ஒரு கோடு. ஓகேவா? இப்போது அனார்கலியோடது முடிஞ்சிருச்சு. இனி என்ன பண்ணணும் அப்படின்னா, நார்மலாக இந்த ஹிப் சைடு வந்து நமக்கு நல்லா வளைஞ்சி வரணும். வளைஞ்சி வந்தால் தான் அந்த ஹிப்பை வந்து அட்டாச் பண்ணும்போது எந்த ஒரு இந்த பை விழுறது அந்த மாதிரி எந்த மிஸ்டேக்கும் வராமல் நார்மலாகவே வந்து ஹிப் வந்து கரெக்டாக நல்லா ஸ்ட்ரக்சராக இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு 1.5 இன்ச்சில் ஒரு டாட். ஓகேவா? இங்கேருந்து ஒரு 4 இன்ச்சில். ஓகேவா? 4 இன்ச் இல்லைன்னா 3.5 இன்ச்சு, ஒரு 4 இன்ச்சு இல்லை ஒரு 3.5 இன்ச்சில் நம்ம ஒரு டாட் போட்டுட்டு அதுலேருந்து ஒரு கர்வ் வரைய போகிறோம். இது நார்மல் கர்வ் தான். இது எல்லாருமே வந்து சும்மா நார்மலாக நம்ம வரைஞ்சாலே போதும். ஓகேவா? இவ்வளோ தான். இதுதான் அனார்கலியோட மெஷர்மெண்ட்டு. முன்னாடி ஃப்ரண்ட் சைடில் உள்ளது. இதை இனி கட் பண்ணும்போது இந்த சைடில் இருந்தே மேலேருந்தே வந்து இந்த கர்வில் கொண்டு வந்து இதில் இப்படியே கொண்டு வந்து இதை கட் பண்ணிட்டோம்னா முன்னாடியே அனார்கலிக்கு டாப் செக்ஷன் நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கும் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி ரெகுலராக வரக்கூடிய டிப்ஸ் அண்ட் இனிமே உங்களுக்கு என்ன ட்ரெஸ்லாம் ரெடி பண்ணணும், என்ன ட்ரெஸ்ஸுக்கு மெஷர்மெண்ட் தேவை, எப்படி கட்டிங் வீடியோ போடணும், எப்படி ஸ்டிச்சிங் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன்.